எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக அடியார்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை கூட மறைத்து தேவ ஆவியானவர் உம்முடைய மக்களோடு கூட எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த அந்த வேத பகுதியை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 7வது அதிகாரம் 6 முதல் 10 வரை. டியூட்ரானமி சாப்டர் 7 பிகினிங் ஃப்ரம் verse 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோன் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் நம்மில் அன்பு வைத்த நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல் இன் த மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே, பிகாஸ் த லார்ட் ஹாஸ் லவ்ட் யூ. அதுதான் இன்றைய செய்தியுடைய தலைப்பு. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே. தேவன் நம்மை பரிசுத்த ஜனம் என்றும் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாகும்படிக்கு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நாம் திரட்சியான ஜனம் அப்படின்னா நம்ம பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நாம் கொஞ்ச ஜனமாய் இருக்கும் பொழுது, நாம் மிகவும் சிறுவியர்களாக சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிற நாட்களிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. God chose us not because we deserve. நமக்கு தகுதி இருக்கு என்று தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. Not because we are great, நாம் பெரியவர்கள் என்று சொல்லி தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. But God chose us because of his great love. Hallelujah. தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். தேவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, தேவன் உங்களில் அன்பு கூர்ந்தபடியினாலே தேவன் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலே. verse 8, because he is a faithful God, because he is a promise keeping God, அவர் தம்முடைய பிதாக்களுக்கு, நம்முடைய பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும். தேவன் கொடுத்த வார்த்தையை காக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் கட்டாயம் கிடையாது. மனிதர்கள் அநேக ப்ராமிஸ் பண்ணுறாங்க நமக்கு, நான் இப்படி உனக்கு செஞ்சிடுறேன், நான் உனக்கு அப்படி செஞ்சிடுறேன், இதை செஞ்சிடுறேன்னு. பட் தே டோன்ட் கீப் தேர் ப்ராமிசஸ். ஆனால் தேவன் 2 காரியங்களினாலே தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். ஒன்று, கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே. ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும். நான் இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவேன். அது ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அந்த பிதாக்களுக்கிட்ட ஆணையை காக்க வேண்டும். He wants to keep his word. He is a faithful promise keeping God. அவர் தம்முடைய வார்த்தையை காக்க வேண்டும் என்பதற்காக எகிப்தினாலே கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவான பார்வோனின் கை நின்று உன்னை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவன் அன்பு கூர்ந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
அவருடைய பிதாக்களுக்கு முற்பிதாக்களுக்கு அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை காக்க வேண்டும். ஆகினால் அவர் என்ன செய்தாரா, அடிமைத்தனமாய் எகிப்தில் இருந்த மக்களை, இஸ்ரவேல் மக்களை தம்முடைய பலத்த கையினாலே அவர் புறப்பட பண்ணினார். அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். அந்த ராஜாவுடைய கையினின்று அவர்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இதே தேவன் நம் மீது அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். இதே ஆண்டவர் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த தேவனாக இருக்கிறார். ஆமென். தேவனுடைய அன்பு நம்மை பாதுகாக்கிற அன்பு. தேவனுடைய அன்பு நம்மை மீட்டு கொள்கிற அன்பு. God's love is a protective love. God's love is a redeeming love. அது இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தது. எதிலிருந்து பாதுகாத்தது? எதிலிருந்து விடுவித்தது? அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது. அவர்கள் பார்வோனுடைய கரத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். They were slaves in Egypt. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை, எகிப்தில் அடிமைகளாய் இருந்தவர்களை விடுவித்து அன்பு கூர்ந்து தம்முடைய வார்த்தையை காக்கும்படியாக அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்று சொல்லி எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆமென். அதே போல தேவன் நம்மையும் கூட மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை எதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார்? He has redeemed us from idolatry. விக்கிரக ஆராதனையிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். நாம் அநேகர் தேவர்கள் அல்லாத தேவர்களை, விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை அந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து, பாவத்திலிருந்து, பாவத்தின் விளைவிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். God's love is a redeeming love. நம்மை மீட்டெடுக்கிற தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு நம்மை மீட்டெடுக்கும் அன்பு. ஆமென். கர்த்தருடைய அன்பு அவருடைய வார்த்தையை காக்கிற அன்பு. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்துற வாக்கு தத்தங்களை எல்லாம் காப்பாற்றுகிற தேவனுடைய அன்பு. ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் விக்கிரக ஆராதனையெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேனே. உண்மைதான், கர்த்தர் நம்மை விக்கிரக ஆராதனையிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் யாரும் போய் ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கவில்லை. உண்மைதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது. There may be certain things in our life which may be idolatry. விக்கிரக ஆராதனை என்று சொன்னால் வெறும் ஒரு சுரூபத்தை வைத்து வணங்குவது மட்டும் அல்ல. Anything which takes priority in your life other than God. தேவனுக்கு மேலாக எதையாவது நாம் முக்கியப்படுத்துவோம் என்று சொன்னால் அது தேவனுக்கு பார்வையிலே விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. It can be your family. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், அப்புறமா தான் சர்ச், அப்புறமா தான் பைபிள் வாசிக்கிறதுலாம். முதல்ல என் பிள்ளைங்களை பார்க்கணும், முதல்ல என் வேலையை பார்க்கணும், முதல்ல என் வீட்டுக்காரங்களாம் கவனிச்சு அப்புறமா தான் ஆண்டவருக்கு இடம். அப்படி என்று சொல்லுவோம் என்று சொன்னால் your family will become an idol. கர்த்தருக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தர் அவரை அன்றி வேறு ஒருவருக்கும் முதல் இடத்தை கொடுக்க நம்மை அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. இட் cannot be a spouse. உன்னுடைய புருஷனோ அல்லது உன்ன மனைவியோ உனக்கு முதலாவதாக இருக்க முடியாது. God first. God always first. ஆமென். எப்பொழுதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இருக்க வேண்டும். அடுத்தது தான் நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய புருஷன் அல்லது பிள்ளைகள், குடும்பம், நம்முடைய வேலை. என்றைக்காவது நம்முடைய படிப்பையோ அல்லது நம்முடைய வேலையோ அல்லது ஒரு உறவையோ நாம் முதன்மைப்படுத்துவோம் என்று சொன்னால், இட் மே பி a ரிலேஷன்ஷிப், அதை நாம் முதன்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனைக்கு ஈடாயிருக்கிறது. God deserves our first love. தேவன் நம்முடைய முதலாவது அன்புக்கு பாத்திரவானாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் விக்கிரக ஆராதனையிலிருந்து ஒருவேளை வெளிவந்திருக்கலாம். நான் இந்த கடவுளெல்லாம் வணங்குறதில்ல, அதையெல்லாம் விட்டுட்டேன், நான் கிறிஸ்துவனாய் மாறிவிட்டேன், ஐ ஹவ் பிகம் அ கிறிஸ்டியன், ஐ ஃபாலோ கிரைஸ்ட். நல்லது தான். ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பா ஏதாவது ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தேவனுடைய அன்பு இன்றைக்கு நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறது? அவைகளெல்லாம் விட்டுவிட்டு தேவனுக்கு முதலாவது நாம் அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஆமென். God has redeemed us from sin and slavery. நாம் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், நாம் பாவ வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தோம். ஆனால் தேவனுடைய அன்பு நம்மை பாவத்திலிருந்தும்
பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் நம்மை மீட்டெடுக்கிற அன்பாக இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் நினைக்கிறேன் இந்த பாவத்தை விட்டுடணுன்னு, இது தப்புன்னு எனக்கு தெரியுது, நான் விட்டுடணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் செய்ய மாட்டேங்கிறேன் என்று சொல்லி நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இந்த ஆண்டவரே உண்மை மீட்டெடுக்கிற அன்பு என்னை காத்து கொள்ளட்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நம்மை அந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே this love is a redeeming love. This love has claim on your life. இந்த அன்புக்கு உன் வாழ்க்கையின் மீது அதிகாரம் இருக்கிறது. இந்த தேவனுடைய அன்பு உன் வாழ்க்கையின் மீது ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறது. இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவன். ஆகினால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் என்னுடைய பரிசுத்த ஜனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ பரிசுத்த ஜனம். ஹல்லேலூயா. That is the claim that God has on each of our life. தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், you are a holy people for me, not for anybody else. மற்ற உலகத்துக்கு ஊழியம் செய்யும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. உலகத்தில் இருக்கிற ஜனத்தை போல நீ வாழ்ந்திருக்க தேவன் உன்னை அழைக்கவில்லை. God has called by his love that we may be his people. அவருடைய பரிசுத்த ஜனமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலே. நாம் திரட்சியான மக்களாக இருந்தோம், நிறைய பேராக இருந்தோம்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய வீட்டில் தான் பார்த்தோன்னா, நம்முடைய குடும்பம் பார்த்தா நம்ம ஒருத்தராக இருக்கும் பொழுது தேவன் நம்மை அழைத்தார். அதற்கு பிறகு நம்முடைய மனைவி, பிள்ளைகள், அல்லது மனைவியை அழைத்த தேவன், அதற்கு அப்புறமா கணவர். இப்படி நாம் கொஞ்சமாக இருக்கையிலே ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு குடும்பம், ஒரு பெரிய டவுனில் ஒரு குடும்பம், ஒரு பெரிய ஜாதியில் ஒரு குடும்பம். God has called each one from different areas. நாம் மிகவும் பலத்தவர்களாக இருக்கும் பொழுது அல்ல, ஆனால் நாம் கொஞ்சமாக இருக்கும் பொழுது தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடு இணை இல்லை. ஆமென். நிறைய வேளை நம்ம நினைக்கிறோம், எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார், எங்கள் அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக 1 யோவான் 3:1 வாசிக்கலாம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இந்த முதல் காரியத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று பாருங்கள். Behold the manner of love that we should be called the children of God. யோவான் 1:12 தேவனுடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நீ தேவனை தேவன் என்று விசுவாசித்தா அவரை உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் நம்ம வாசித்த 1 யோவான் 3:1 என்ன சொல்லுகிறதா, தேவன் நம்மை பிள்ளைகள் ஆகும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். God's love is a calling love. நம்மை அழைக்கிற தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம பார்த்தோம், நம்மில் அன்பு கூறுகிற தேவனுடைய அன்பு. God's love is a redeeming love. தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார். இது பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, he calls us his children. God's love is a love that calls us to be his children. அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நம்மை அழைக்கிற ஒரு அன்பு, பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிற ஒரு அன்பு. முதலாவது பார்த்தோம், God's redeeming love. கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்ததினாலே தேவன் நம்மை மீட்டெடுத்தார், மீட்டெடுக்கிற அன்பு. இரண்டாவது நாம் பார்க்கிற காரியம், நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிற அன்பு. நமக்கு நம்முடைய தகப்பன்மார்கள் உண்டு இல்லையா? நம்முடைய அப்பா பற்றி யோசிக்கும் பொழுது நமக்கு என்ன செய்யும்? பெருமையாக இருக்கும். திஸ் இஸ் மை ஃபாதர்,
இதுதான் அவருடைய பேர். எங்கள் அப்பா அங்கே வேலை செய்கிறாரு, எங்கள் அப்பா இப்படிலாம் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சுருக்கிறாரு, இப்படி தான் எங்கள் அப்பா பண்ணுவார், அப்படி தான் இப்படி பண்ணுவார். ஒருவேளை சில பேருக்கு நம்மளுடைய அப்பாலாம் இறந்து போயிருக்கலாம். ஆனால் நம்ம அப்பாவை பற்றிய நினைப்பு நமக்கு என்ன செய்யுது? எப்போவுமே மனசில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருது, நமக்கு ஒரு முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. மெமரிஸ் பிரிங் லாட் ஆஃப் ஸ்மைல்ஸ் அண்ட் ஹாப்பினஸ். நம்முடைய தகப்பன்மார்களை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது நாம் பெருமைப்படுகிறோம். எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்காரு தெரியுமா, எங்களுக்கு இல்லைன்னா கூட எங்கள் அப்பா என்ன செய்வார், அவருக்கு இல்லாட்டி கூட எங்களுக்கு இருக்கான்னு தான் முதல்ல எங்கள் அப்பா பார்ப்பார். நம்முடைய தகப்பனை குறித்து பெருமை பாராட்டுகிற நாம், டு வி அப்ரிஷியேட் காட்ஸ் ஃபாதர்ஸ் லவ்? தேவனுடைய அந்த பிதாவுடைய அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? என்னை பிள்ளைகள் என்று, நம்மை பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கும்படிக்கு அன்பு கூர்ந்த தேவனை நாம் உயர்த்தி பெருமை பாராட்டுகிறோமா? God has lavished his love upon us. ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்கு, behold what manner of love the Father has lavished upon us என்று போட்டிருக்குது. அப்படின்னா நம்ம மேலே அதிகமாக அன்பு கொடுத்துருக்காரோ, நமக்கு தகுதியே இல்லை ஆனால் அதிகமாக அன்பு காட்டியிருக்காரோ. அதான் அதிகமாக செலவு பண்ண லேவிஷாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உதாரித்தனமாக செலவு பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவன் நம்ம மீது அன்பு காட்டியிருக்காராம். அதாவது நமக்கு அந்த அன்பை பெற்றுக்கொள்ள எந்த விதத்திலும் தகுதி இல்லை, ஆனால் அவர் நம் மீது அளவில்லாத அன்பை ஊற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வேளையில் நம்ம இதை உணர்வதில்லை. God has lavished his love upon us that we should be called his children, that sons of God. அதை அவர் எப்படி செய்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும்படிக்கு தம்முடைய குமாரனாகிய, தம்முடைய மகனாகிய, பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி கொடுத்து நம் மீது அளவற்ற அன்பு செலுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பெரிய அன்பு! தன்னையே நமக்காக கொடுத்த தேவனுடைய அன்பு. That we may be called sons of God, the Son of God came down. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய குமாரர்கள் என்று அழைக்கப்படும்படிக்கு தேவகுமாரன் மனிதனாக இறங்கி வந்தார். ஆமென். இந்த அன்புக்கு ஈடு இல்லை, இந்த அன்புக்கு அளவு இல்லை. அது மட்டும் இல்லை, 1 யோவான் 4:10 வாசிக்கலாம். 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல. இட்ஸ் நாட் பிகாஸ் யூ ஃபர்ஸ்ட் லவ்ட் காட், இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ லவ்ட் காட். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் இயேசு மீது அன்பாக இருக்கிறேன், நம்ம நிறைய முறை சொல்கிறோம். ஆனால் இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு நம்ம மீது அன்பு காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. God initiated love. Amen. தேவ பிதா இந்த அன்பை முதலாவது துவங்கினார், இந்த அன்பை காட்ட துவங்கினார். We did not love God. நாம் தேவனை நேசிக்கவில்லை, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடியினாலே நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். Because he loved us first, we love him. Amen. Amen. அவர் ஆகினால் என்ன செய்தாரா? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய முடியாது. This love speaks in action. இந்த அன்பு செயல்பாட்டின் மூலமாக பேசுகிற அன்பாக இருக்கிறது. ஆமென். நிறைய முறை நம்ம கேட்குறோம், நான் உன்னை நேசிக்கிறேன் பிரதர், நான் உன்னை நேசிக்கிறேன் சிஸ்டர், இல்லையா? நம்ம ஒருத்தரை சொல்லிக்கிறோம் ஐ லவ் யூ என்று சொல்லி. ஆனால் தேவன் சொல்லுகிறவராக மட்டும் இல்லாமல் செயல்பாட்டின் மூலமாக அன்பு உண்டாயிருக்கிறது என்று காட்டும்படியாக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லலாமா? கிருபாதார பலி. கிருபாதார பலி அப்படின்னா என்னன்னு சொன்னால், ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா ப்ரொபிட்டியேஷன். ப்ரொபிட்டியேஷன் அப்படின்னா
நான் செய்திருக்கிற பாவத்திற்கு என்னை அடிக்க வேண்டும், எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், நான் சாக வேண்டும். ஆனால் என் பாவத்தின் மூலமாக தேவனுக்கு ஏற்படுகிற வருத்தம், கோபம் எல்லாம் நிவர்த்தி செய்ய எனக்காக ஒருவர் வந்து அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்வது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். நாம் செய்த பாவங்கள் எல்லாவற்றினாலும் தேவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறது. God gets angry when we sin. He is upset. தேவன் அப்படி இருக்கிற சமயத்தில் அவரை சமாதானப்படுத்துகிற காரியமாக ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் அந்த பலியை என்னால் செலுத்த முடியாது. நான் என்ன பலியை செலுத்தினாலும் அது தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஆகினாலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பதிலாக என்னிடத்தில் நின்று நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறது தான் கிருபாதார பலி, ப்ரொபிட்டியேஷன். நிறைய சமயத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், கடவுள் கோச்சிக்கும் அதனால் நான் இதை செய்யணும், கடவுள் கோச்சிக்கும் கண்ணை குத்திடும் அதனால் நான் இதை செய்யக்கூடாது. இது பயத்தினால உண்டாகக்கூடிய ஒரு பலி. ஆனால் கிருபாதார பலி என்பது அன்பினால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. Because the Father God so loved us, He sent His Son Jesus Christ to be a propitiation for us. எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அன்பினால எனக்காக மரித்தார். ஹல்லேலூயா. நான் பலியாக வேண்டும், என் பாவங்களுக்கு நான் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் எனக்காக பலியானார். ஆமென். அதுக்கு அர்த்தம் தான், அந்த வார்த்தை தான் கிருபாதார பலி. We should have been punished, but God's great love sent His Son as propitiation for our sins. இந்த அன்பு, தேவனுடைய அன்பு முதலாவது தேவனால் உண்டாயிருக்கிறது. He initiated. முதலாவது காரியமாக நாம் இப்படியாக பார்த்தோம், காட்ஸ் லவ் இஸ் அ ரிடீமிங் லவ், நம்மை மீட்டு கொள்ளுகிற அன்பு. இரண்டாவதாக தேவனுடைய அன்பு நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நம்மை அழைக்கிற அன்பு. மூன்றாவதாக தேவன் முதலாவது நம் மீது அன்பு பாராட்டினார். ஹல்லேலூயா. முந்தி அன்பு செய்கிற அன்பு. ஆமென். இப்படிப்பட்ட அன்பு செய்கிற தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த what should be our response to this God who loves us immeasurably? அளவில்லாமல் நீளம், அகலம், உயரம் மற்றும் ஆழம் இல்லாத தேவனுடைய அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செய்ய முடியும்? இல்லை, அவருக்கு நாம் எதை செய்ய முடியும்? அதே உபாகமம் 6வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. God expects that we love Him with all of our hearts, with all of our strength, abilities. ஸ்ட்ரென்த்னா நம்ம நினைக்கலாம், எப்படி நான் ஆண்டவரை அன்பு கூறுவது? with all our abilities, நம்மால் முடிந்த எல்லா வழிகளிலும், with all our potentials, எனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு அன்பு கூற வேண்டும், என் முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும். தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். மார்க் 12:30 அந்த வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பார்க்கிறோம். The golden commandment. The golden commandment 1 என்னன்னு சொன்னா, love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind and with all your strength. உன்னோட எல்லா எபிலிட்டிஸோட ஆண்டவரை நீ என்ன செய்ய வேண்டுமா? அன்பு கூற வேண்டும். அடுத்ததாக அதே மார்க் 12:31 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரிடத்துல நீ அன்பாயிரு. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிறனிடத்துல நீ அன்பாயிரு.
மூன்றாவது காரியம் நாம் செய்யக்கூடியது என்ன சொன்னால் 1 யோவான் 5:3. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை ஆமென். ஆண்டவர்கிட்ட எப்படி அன்பு கூறுவது? ஆண்டவரே ஐ லவ் யூ, ஆண்டவரே ஐ லவ் யூ அப்படின்னு 108 முறை சொன்னால் ஐ லவ் யூ ஆகிடுமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே. அதனால obeying God's word, obeying his commandments is loving God. ஆமென். அதனால கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, கை கொள்வதுனா கீழ்ப்படியும் பொழுது, obedience out of love, not obedience out of fear. சில சமயத்தில் நான் சில பேரை கேட்பேன், இன்னைக்கு பைபிள் வாசிச்சியா? வாசிக்கல. அது என்னது? ஒருவேளை நெக்லிஜென்ஸ் இல்லைன்னா டிஸ்ஒபீடியன்ஸ். ஆனால் ஆண்டி கேட்டுருவாங்களேன்னு பைபிள் வாசிக்கிறது ஒன்று, ஆண்டி கேட்குறாங்களோ இல்லையோ ஆண்டவர்கிட்ட நான் பேசணும்னு பைபிள் வாசிக்கிறது ஒன்று. ஹல்லேலூயா. நிறைய வேளை நம்ம என்ன செய்கிறோம், பாஸ்டர் யாரெல்லாம் பைபிள் வாசிங்க கை தூக்கிடுங்கன்னு சொல்லுவாங்கங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பைபிள் வாசிச்சுட்டு நான் கை தூக்குறதுக்கு சாதகமாக வருகிறேன் அல்லவா? தட் இஸ் ரீடிங் த வேர்ட் அவுட் ஆஃப் பைபிள், அவுட் ஆஃப் ஃபியர். ஆனால் நான் தேவனோடு பேச வேண்டும், தேவன் சொல்லுவதை நான் கேட்க வேண்டும் என்று வாசிக்கிறோம் இல்லையா? தட் இஸ் அவுட் ஆஃப் லவ். ஒபீடியன்ஸ் அவுட் ஆஃப் லவ், நாட் ஒபீடியன்ஸ் அவுட் ஆஃப் ஃபியர். ஒபீடியன்ஸ் அவுட் ஆஃப் ஃபியர் எப்போ தெரியுமா வருகிறது? கண்ணை குத்திரும், கடவுள் இப்படிலாம் செய்யலைன்னா கண்ணை குத்திடும். அநேக வேளையில் எங்கள் அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் செஞ்சால் கடவுள் கண்ணை குத்திடும். ஒரு பயம் வரும், ஐயோ கடவுள் கண்ணை குத்திடுமா, அப்படின்னா இதெல்லாம் கரெக்டாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும். பட் ஒபீடியன்ஸ் அவுட் ஆஃப் லவ், பிகாஸ் ஐ லவ் த லார்ட், ஐ வாண்ட் டு ஒபே ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். நான் கர்த்தரை மேல் அன்பு காட்டுவதினாலே, அன்பாக இருக்கிறபடினாலே அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கற்பனைகளை தெரிந்து வைத்திருந்தால் தானே கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆகையினாலே தான் நம் தேவனுடைய வார்த்தையை கவனமாக வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. we expect our children to obey us. உண்மைதானே? தாயும் தகப்பமா இருக்கிற நம்ம என்ன நினைக்கிறோம், என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படிய வேணும், நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், சொல்ல பேச்சே கேட்கறதில்ல, நாம் பிள்ளைகளை கடிந்து கொள்கிறோம். ஆனால் தேவ பிதாவுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிது. அநேக வேளைகளில் ஒருவேளை அப்பா அடிப்பாங்க அம்மா அடிப்பாங்கன்னு பயத்தினால இருக்கலாம். ஆனால் நிறைய வேளையில் அப்பா சொல்லியிருக்கார்ல அதனால் நான் இப்படி செய்யணும், அன்பினால கீழ்ப்படுகிறது. விச் இஸ் பெட்டர், ஒபீடியன்ஸ் அவுட் ஆஃப் ஃபியர் ஆர் ஒபீடியன்ஸ் அவுட் ஆஃப் லவ்? எது மேலானது? அன்பினால கீழ்ப்படிவதா அல்ல பயத்தினால கீழ்ப்படிவதா? அன்பினால கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினாலே மீட்டெடுக்கிற அன்பு இந்த தேவனுடைய அன்பு, நம்மை பிள்ளைகள் என்று அழைக்கிற அன்பு இந்த தேவனுடைய அன்பு. நாம் அல்ல, முதலாவது நம்ம மீது அன்பு காட்டின அன்பு. இந்த தேவனை நாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நாம் அன்பு கூற வேண்டும். நம்மில் நாம் அன்பு கூறுவது போல நம்முடைய பிறனிலும் நாம் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவது தேவனிடத்தில் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இந்த அளவில்லாத அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை கொள்ளை கொண்ட அன்பு, ஒரு காலத்தில் உலக பிரகாரமாய் சுற்றி கொண்டிருந்தவர்களை தேவன் தம்முடைய அன்பினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், கொள்ளையாடி இருக்கிறார். இந்த அன்புக்கு பாத்திரவன்களாக நடந்து கொள்ள தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவினாலே நம்முடைய இருதயத்தில் தம்முடைய நம்பிக்கையையும் அன்பையும் ஊற்றி நாம் அன்புள்ளவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்பு விலையேற பெற்றது. கணவன் மனைவி அன்பை விட, அப்பா அம்மா பிள்ளைகள் அன்பை விட, நண்பர்கள் உறவை விட இந்த உலகத்தில் மேலான அன்பு இயேசுவின் அன்பாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த விலையேற பெற்ற அன்பு நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. மனைவியுடைய அன்பை பெற வேண்டுமானால் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சேரீ எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் மனைவி நேசிப்பா. சில பேர் அப்படி தலையாட்டுறாங்க இல்லைன்ட்டு. என்ன ரூபி? ஆமாம், காசு கொடுக்காமலே நிறைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். கணவனுடைய அன்பை பெற வேண்டுமானால் அட்லீஸ்ட் காலையில் ஒரு கப் காப்பி போட்டு கொடுத்தா நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. காப்பிக்காக மனைவி நேசிக்கிறது இல்லை, சந்தோஷப்படுத்துறது. அல்லேலூயா. நாம் ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்துகிறோம். விதமாகவே நாம் பிரியமானவர்களே, ஆண்டவரை நேசிக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்.
பிறனையும் நேசிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மூன்றாவதாக நாம் அவரை நேசிக்கிறோம் என்பது அவருக்கு நாம் கீழ்ப்படிவதே நாம் அவரை நேசிக்கிறது சமமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ நீங்கள் இதை ஒப்பு கொடுக்க போகிறீங்க? 3 காரியத்தில் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் நான் அவரை கீழ்ப்படினேன். ஹல்லேலூயா. இந்த 52 வாரத்தில் நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவேன். சிரிக்கிறீங்களா? ஆள்றீங்களா? கட்டடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. வேதம் வாசிப்பதில் நான் கட்டடிக்க மாட்டேன். ஜெபம் பண்ணுவதில் நான் கட்டடிக்க மாட்டேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, ஆண்டவரை நேசிப்பதை தவிர வேறே ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பே மீறுதல்கள் அவர் காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டா. மீறுதல்கள் இயேசு காயங்கள் பட்டா, உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டா. உனக்காகவே அடிக்கப்பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டா, உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பே பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவே. தந்தை இயேசுவில், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவே. கிறிஸ்துவின் அன்பே, இயேசு கிறிஸ்துவின் அன்பே. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அவருடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. ஆண்டவருடைய அன்பு சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்டது, நமக்காய் நொறுக்கப்பட்டது. சரீரம் நமக்காய் உழுகிறவுடைய நிலம் போல உழப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காட்சி நாம் பார்க்கிற மக்களாக கர்த்தருடைய பந்தியிலே சேருவோம். பிரியமானவர்களே, இயேசு உனக்காய் அடிக்கப்பட்டார். இயேசு நமக்காய் நொறுக்கப்பட்டார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டார். ஆண்டுடைய பந்திக்கு ஆயத்தமாக இருக்குங்கள். முழங்கால் படியிடலாம், முன்னால் வரலாம். ஜப சிந்தியோடு கூட தேவ சமூகத்திலே நாம் கடந்து வருவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.
தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பு. வார்த்தை நோமப்பத்தாலே போஷித்து வளர்த்தியோ. இப்போதும் உம்மை தேடி வந்து மனதார போற்றினோ. மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தே தோழுவோ. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you. God bless you.